ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வறுவல் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட. ஒரு பேனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கொஞ்சமும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 6 பூண்டு பல். நான் மிளகாவும் தனியாலாம் எதுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்தேன்னா எண்ணெயில் சேர்த்து நீங்கள் வதக்கும் போது அந்த கலரும் நல்லா இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு மிளகாத்தூளும் இதுவும் சேர்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் வதங்குறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வதங்கினதும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா இதே பேனில் தான் நம்ம வாழைக்காய் வறுக்க போகிறோம். ஸோ அதனால இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மஞ்சத்தூள், உப்பு, நம்ம ஆல்ரெடி அந்த தக்காளி வெங்காயத்துக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ வாழைக்காவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வாழைக்காய் இந்த சைஸில் கொஞ்சம் மொத்தமாக தான் கட் பண்ணியிருக்கேன். 2 வாழைக்காய் எடுத்து நான் செஞ்சுருக்கேன். 2 வாழைக்காய் இருந்தால் வாழைக்காய் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கணுங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் கிரேவி, அதை சேர்த்துக்கலாம். பாருங்களேன், சூப்பராக நல்லா வெந்து வந்துச்சு. இந்த டைம் நம்ம கிரேவியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் எடுத்திங்கன்னா வாழைக்காய் சூப்பராக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.